இவங்களை நம்பி நம்ம எந்த ஊருக்குமே போக முடியாது. 7 மணிக்கு நம்மள சென்னை டெலிவரி எடுக்க போனால் வாங்கடான்னு சொன்னா நைட் ஆனா ஒரே குடி. நைட் இல்ல 24 மணி நேரம் ஒருத்தவங்க குடிச்சு பாத்துறீங்களா? என் கூட இருக்க எல்லா நாய் 24 மணி நேரம் குடிக்குது. இந்த கேமராமேன் எல்லாம் பாருங்க, ஸ்ரீகாந்த் குடிச்சு 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 மாசமாவே ஆயிட்டான். சரக்கு அடிக்கிறது ஒரு தனி கலை, அதை ரசிச்சு அடிக்கணும். போன் அடிச்சா எடுக்க மாட்டான். பொண்ணுங்க போன் அடிச்சா மட்டும் உடனே எடுப்பான். நான் போன் அடிச்சா மாப்பிள்ள தூங்கிட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவான். பொண்ணுங்க எப்படி போன அடிக்க கல்யாணம் ஆகி குடும்ப குட்டியா இருக்கு நடிக்கிறா. இவன் பொண்டாட்டியும் நிறைய துரோகம் பண்றான். உருப்பட மாட்டாருன்னு துரோகம் மட்டும் பண்ணாத. போலாமா? போலாம். ஏறுங்கடா. வாடா வாடா போவண்டா. உங்களை எல்லாம் செருப்பாலே பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜேஸ் கார்ல தான் போறோம். இந்த காரோட ஓனர் பார்த்தானா வாழ்க்கைய வருத்துருவான். அதோட அந்த கார் ஓனரோட அப்பா பார்த்தாருன்னு வைங்களேன், ஜோடி முடிஞ்சு. விஜய் அப்படியே கழுத்துல அவரே ஒரு கயிறை கட்டி விட்டு தொங்குடாமவனே நீ என்ன பிள்ளையா போறது வேஸ்டான தொங்க விட்டுருவாப்ல. அவனோட ஆள் மனசுல யாரும் இவனை பார்த்து சம்மின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவன் கேப் போட்டுட்டு ஊரை ஏமாத்திட்டு பார்க்க ஜானி சின்ஸ் மாதிரியா இருக்கான். இருக்க லைட்டா இருக்குடா. தாடி எல்லாம் சேவ் பண்ணிட்டு இன்னும் கிளியரா மொட்டையை அடிச்சுட்டு வந்தீங்கன்னு வைக்க சம்மியா. டேய் வெளியே வந்தா அவனும் சட்டையோட தான்டா இருப்பான். வெளியே வந்தா சட்டையோட இருப்பான், உள்ள எப்பவுமே குட்டியோட தான் இருப்பான். இல்ல மக்களே, யாரு கப்பல் வாகலாம் போட்டுட்டு இருக்கான்னு யாரா கப்பல் வாக்ஸ் போட்டுருக்காங்க? நீதான் போட்டு சர்ப்ரைஸ் கேளுப்பா. பின்னாடி கொந்தளிக்கிறான் பாரு காட்டு பின்னாடியே. சரி, நான் வந்து எப்படி சொல்ற, தப்பு செஞ்ச மனசுதான் குறுகுறுக்கும். ஓகேவா? நான் வந்து தைரியமா வீடியோ நீ சொல்ற. ஓ நீ அப்படி வரியா? செருப்பாலே அடிப்பேன்டா அவனே. போன் அடிச்சா நீ எடுக்க மாட்டேன். பொம்பளை பிள்ளைங்க அடிச்சா மட்டும் உடனே போன் எடுத்துருவான். யாரா இவன் தான். யாரு? இந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா 7 பேர் தான் போக முடியும். ஆனா வந்து இப்போ 9 பேர் போயிட்டு போகும். ஏறுங்க சீக்கிரம், நீங்க எல்லாம் இறங்க. புலிசாலாம் சப்பாத்திலாம் கட்டி கட்டியாச்சு. விட்டா ஒரு கல்யாணம் பண்ணி பெண் குட்டியும் கூட்டிட்டு வரான்னு சொல்லுவாங்க இவங்க. ஐயோ கிளப்பி வந்துருக்கீங்க. வண்டி எடுக்க போறோம், 2 பேர் போவாங்க. இங்க இருந்து ஒரு வண்டி கொடுக்க ஒருத்தர், சர்வீஸ்க்கு ஒருத்தர், அங்க இருந்து ஒரு வண்டி எடுத்துட்டு வர ஒருத்தர். இதை நீங்க சொல்லக்கூடாதா, நான் சொல்லணும்டா. நான் தான்டா நியாயப்படி வருத்தப்படணும். டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா. நீங்க ஏன்டா வருத்தப்படுறீங்க? பிடிக்க போறாங்க. நான் அருணே, நான் ஜம்முன்னு ஜமீன்தார் மாதிரி உட்காந்துருக்கேன். அவ்வளவுதான். ராஜா பகவத் பாக்கல. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. என்னடா நேத்து நீ உங்க அப்பா 1-1 சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. யார் ஜெயிச்சா ஃபைட்ல? யார் ஜெயிச்சா ஃபைட்ல? சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை அடி பொறுத்து எடுத்துட்டாரா? ஏய், நம்ம ஆசைப்பட்ட வண்டிய 9 மாசமா இல்ல, ஒரு 6 மாசமா லோனுக்கு கஷ்டப்பட்டு லோனு கிடைக்காம சண்டை போட்டு திருப்பி கஷ்டப்பட்டு லோனை ரெடி பண்ணி இப்ப அந்த வண்டியை நம்ம டெலிவரி எடுக்க போறோம். ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம போறப்ப ஏன் சும்மா போனோம்? நல்ல ஒரு வைபான பாட்டா போட்டு நல்லா வைப் பண்ணிக்கிட்டே போலாமே. ஆமா, போடுதான் நான் ஒண்ணு வச்சிருக்கேன். போடுறாருன்னு பாட்டு போடுறானா தம்மு கிசா போதேன். நீ பண்ற வேலைனா ஏன்டா இந்த பாட்டு என்ன மாதிரி ட்ரெண்ட் தெரியுமா? அது போடுச்சு சொல்லுவா வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா எல்லா கேங்லயும் இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் இருப்பான். ஒருத்தவன் தான் இருப்பான் எல்லா கேங்லயும். எங்க கேங்ல மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாமே பைத்தியக்காரனா தான் இருக்கான். என்ன பண்ண முடியும்? ஒரு வண்டியை கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு அந்த வண்டியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்க போறோம். நல்லா எப்படி போறது, ஒரு வைப்பான பண்ணா உன்னால முடியும் அந்த பாட்டு போடலாம். போடுறான் பாருங்க பாட்டு.
எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், இவங்க நம்ம இந்த பாட்டு போட சொல்றதுதான் வேணாம். நீங்க தயவு செய்து பாட்டு போடணும், ஒரு மயிரும் போட வேணாம், மூடிட்டு வாங்க. ஏய் சும்மா அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவான், அடிச்சு உடைச்சிருவான்டா மூஞ்ச. பாட்டு நீ தயவுசெய்து பாட்டு போட வேணாம், எதுவும் போட வேணாம். நம்ம நேரா ஷோரூம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம். அங்க பாட்டு போடலாமா? எந்த பாட்டு நீ போடணும், மூடிட்டு வா சரியா? மூடிட்டு வா. நல்லா நைட்டு குடிச்சிட்டு காலையில 25 போன் அடிச்ச எனக்கு தான்டா தெரியும் வழி, உனக்கு என்னடா தெரியும்? நைட்டு 1 மணி தான்டா நீ வீட்டுக்கே விட்டீங்க, ஞாபகம் இருக்காடா? 2 மணி தான். பொம்பளைட்ட கடலை போட்டிருப்ப, போதைய போட்டுட்டு என்னடி தங்கம் செல்லம் வைரம் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, ஒரு நாளாவது கூட சுத்துற அண்ணேன்னு இருக்கேன், என்னைக்காவது கேட்டிருக்கியா சாப்பிட்டுட்டியானே? இந்த மாதிரி யாரும் போட்டு விடல. என்னையா கடைசி வந்து சவுண்ட் வருது? ஓ வயசு இருக்கியா? ஏய் என்னடா என் கேமராமேன், கேமராமேன் அவன் தான் உண்மையில காஜி எடுத்து. ஏய் காஜி, உலகத்திலே ஒன்னா நம்பர் காஜி. ஒரு பொண்ணு கூட விட மாட்டான். சுப்பிரமணியபுரத்தின் பிளே பாய் காஜி. சுப்பிரமணியபுரம் திருச்சியிலே அவன் தான் பெரிய பிளே பாய். நேத்து இங்க பாருங்க, தென்னாறு ஓட்டணும், வண்டிதான் ஓட்டிட்டு இருந்தோம். எங்க யார பார்த்தான்னு தெரியல. ஒரு நிமிஷம் ஸ்கூட்டியை குறான்னு வாங்கிட்டு போனோம், 1/2 மணி நேரம் ஆளையே காணும். காஜிலையும் காஜி, பெரிய காஜா உங்க அப்பா அவனை பெத்து வச்சிருக்காரு. டெய்லி அவனோட ரொட்டீன் என்ன தெரியுமா? காலையில 7 மணிக்கு எந்திரிப்பான். 7 மணிக்கு எந்திரிச்சா 7:30 மணிக்கு என்ன பண்ணுவான்னா டீ கடையில போய் வாசல்ல நிற்பான். அங்க யாராவது பொண்ணுங்க நடந்து போனா அந்த பொண்ணுங்களை பார்ப்பான். அதுக்கப்புறம் 8 மணிக்கு என்ன பண்ணுவான், எங்க புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா பிஷப் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு, அங்க போய் நிப்பான். அங்க நின்று போற வர பொண்ணுங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த 8 மணியோட அந்த டியூட்டியை முடிச்சிருவான். திருப்பி என்ன பண்ணுவான், 10 மணிக்கு ஜோசப் காலேஜ்ல போய் நிப்பான். 10 மணிக்கு எந்த காலேஜ்ல இருக்கு அப்படின்னு கேட்டா, இல்லடா அப்ப ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல் விடுவாங்கடா, அந்த இன்ட்ரோல்ல பொண்ணுங்க வெளியே வருவாங்க, அப்பவே பாக்க அப்படிப்பான். இதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்துட்டு 1:15 திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஜமால் காலேஜுக்கு போவான். ஜமால் காலேஜ்ல வர பிள்ளைங்கள பார்ப்பான். இந்த ஷெட்யூல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் 2 மணிக்கு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடுவான். திருப்பி 5:30 மணிக்கு எந்திரிப்பான். 5:30 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுவான், லா காலேஜ் இருக்கு, அங்க போய் லா காலேஜ்ல வரப்போற பொண்ணுங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவான், 7 மணிக்கு வருவான். 7 மணிக்கு என்ன பண்ணுவான், வந்துருவான். 7 மணிக்கு அந்த ஒரு 1/2 hourல ஒரு டீயை போட்டு திருப்பி 8 மணிக்கு என்ன பண்ணுவான், அங்கங்க ஒரு டியூஷன் சென்டர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டியூஷன் சென்டர் போய் வாசல்ல போய் நிப்பான் வாட்ச்மேன் மாதிரியே. இதெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு வருவான். 9 மணி ஆனோடனே என்ன பண்ணுவான், அவன் கஷ்டப்பட்டு இந்த ஐடியெல்லாம் வாங்குவான். வாங்கி முடிச்சோன்னா 9:30 அந்த ஐடியெல்லாம் இவன் ஈஸியா அவன்கிட்ட இருந்து வாங்கி இப்ப மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்னடா உண்மைதானடா? இவங்க மத்தியில தான் என்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கான். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். டெய்லியும் டைம் டேபிள் போட்டு போயிட்டு இருப்பான். இது வல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடோட வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? நான் அருணே, கேரியா இருக்கா? கேரியா இருக்கா? இனிமே சரக்கு அடிப்பியா? தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தா இல்ல அவனை உடம்பு கெட்டு போயிரும்ல, அதுக்காக தான் நான் வேணான்னு சொல்றேன். லைட்டா ஓடுவியா? நீ எவ்வளவு பண்ணாலும் திருந்தவே மாட்டேடா. கேரியா இருக்குங்கிற, ஆனா சரக்கு போடுங்கிற, போட மாட்டேங்கிற. கேரி லைட்டா போட்டாதான் போகும். ஆமா, திருத்தவே முடியாது அவனை. அதுக்குதான் காலையிலேயே கேரி கட்டிங்னு ஒன்று இருக்கு. கேரிக்கு ஃபர்ஸ்ட் கட்டிங் போடுறாங்க, அதுக்கப்புறமேட்டு 12 மணி ஆனதுக்கு அப்புறம் ஒரு கோட்டரை போடுவாங்க, தூங்குவாங்க. திரும்பி கேரி ஆகுறதுக்கு திரும்பி ஒரு கேரி கட்டிங் போடுறாங்க. அப்புறம் திரும்ப போயிட்டு சாப்பிட்டு தூங்கிடும். அவ்வளவுதான். செத்து போன பெரியாரே திருப்பி உயிரோட வந்தா கூட இவங்க எல்லாம் திருத்த முடியாது. இவங்கள மாதிரி எல்லா குரூப்லயுமே ஒரு ஆளுங்க இருப்பாங்க. என்னன்னா நல்லா குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டு காலையில வந்து என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, இன்னும் குடிக்கவே கூட வரா, செம்மையா தலைவலிக்குதுடா, சரியான சனியன்டா, அதுக்குமே தொடவே மாட்டேன்டா அப்படின்ட்டு போவானுங்க. 10 நிமிஷம் கழிச்சு வருவாங்க. திருப்பி பார்த்தா செம்ம வாட அடிக்கும், சரக்கு வாட. ஏடா இப்பதான் சொன்னா குடிக்கவே மாட்டேன்னு திருப்பி குடிச்சிட்டு வந்து நினைக்கிற அப்படின்னு கேட்டா, இல்ல மாப்பிள்ள மாதிரி தலை வலிச்சிச்சு, கேரியா இருந்துச்சு, அந்த கேரியா போகிற லைட்டா ஒரு கட்டிங்க போட்டேன், ஆனா இதுக்கு மேல குடிக்க மாட்டேன்டா அப்படின்னு பண்ணேன். ஆனா சொல்லிட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போய் கட்டிங்கா போட்டுட்டு வருவாங்க. வாழ்க்கை பூரா இப்படியே குடிச்சிட்டே தான் இருப்பானுங்க. ஆனா சொல்றதை என்னைக்குமே செய்யவே மாட்டானுங்க. என்னடா இருந்தாலும் உண்மை. இரும்புற பத்தியா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஓல்டு மங்குன்னு ஒரு ரொம்ப இருக்கு, அதை போட்டேன்னு வச்சுக்க, பெப்பரை போட்டு இந்த இரும்பெல்லாம் வரவே வராது. பாத்தீங்களா, நான் இப்பதானே சொல்லிட்டு இருந்தேன், குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. பாத்தீங்களா, குடிக்க குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருமல் வந்துருச்சா அதுக்கு ஒரு காரணம் சொல்லி கொட்டாய் விடுறதுக்கு அதுக்கு ஒரு சரக்கு இருக்கு, கொட்டாய் வராம இருக்கிறதுக்கு.
அதுக்கு வந்து சிக்னேச்சர் சார் 12 மணி நிப்பாட்டினா கரெக்டா கொட்டா. இவன் சொல்றானே நம்பாதீங்க. ஏதோ குடி வந்து குடியை கெடுக்கும், குடிகாரன் பக்கத்து கிட்டையும் சேர்ந்து கெடுப்பான். அந்த மாதிரி யாருமே குடிக்காதீங்க. மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. குடியார பக்கத்து கிட்ட சேர்ந்து. ஆமா, என்னடா புதுசா பழமொழி கண்டுபிடிச்சிட்டு இருக்க? ஆமா, குடிக்காதீங்க யாரும். குடின்னு பாத்தியா, அதுவே தெரிஞ்சிருக்கான் குடிக்கக்கூடாது. நீ நேத்து நைட்டு வந்தல்ல மச்சா, அத மட்டும் நீ சொல்ல மாட்டேன் மொத்தல்ல. இவனும் தான் வந்தா நேத்து நைட்டு, அதையும் சொல்ல மாட்டேன். நீ ஒத்துக்க பார்ப்போம். நானா சுடுதண்ணி சொல்றதே நீ போட்டு தானே என்ன கோல்டு வந்துருச்சு, லைட்டா சுடுதண்ணி குடிக்கிறேன். பெப்சில கலந்து வச்சு இவ்வளவு தத்துவம் சொல்றேன். நாயே இப்போ ஒரு கட்டிங் அடிச்சுதான் சொல்லி பெப்சில ஊத்தி எடுத்து வந்துருக்கான். யாரு அந்த பெப்சி பாதி தானே வாங்கி குடிச்ச? காலையிலே பெப்சி அதெல்லாம் கிடக்குதுடா, சீக்கிரம் அடிச்சு ஓட்டுங்கடா காரை. ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவாசாகி ஷோரூம் வந்து வந்துட்டோம். என் மாப்பிள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமாவே இருந்தான் காருக்குள்ள வரும்போது. அப்படி என்னடா உனக்கு சோகம்? ஒரு சோகமும் இல்லையே, வண்டியை எடுக்க போற இவ்வளவு நேரம் ஆச்சு இல்ல வரதுக்கு. என்ன அதனால ரொம்ப சோகமா இருக்கு. ஏய் ஸ்ரீகாந்த், ஏதோ ரொம்ப சோகமா இருக்கானாண்டா, ஏதாவது பார்த்து வாங்கி கொடுறான் அவனுக்கு. மருந்து குடிக்க போறீங்களா? மருந்து குடிக்க நல்ல விஷயத்துக்கு வந்துருக்கோம்டா, நார விஷயம் செய்யாதீங்கடா. போமா வாங்க போலாம். போத்தி எல்லாம் வச்சிருக்காங்க. போத்தி வச்சிருக்காங்களா? நம்ம வண்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. இது நம்ம வண்டியில, நம்ம எடுக்க போறது வேற வண்டி. அவர் போத்தி வச்சிருக்காங்க தெரியுதா? சரி சரி, தூக்கணும். தூக்குறதுல ஆளா இருப்பேன். எதை பார்த்தாலும் தூக்கிடுவேன். நல்லா வண்டி எடுத்துக்க, உனக்குதான் கொடுத்தா எடுத்துட்டு போயிடுவேன். எவ்வளவு தெரியுமா? 11 லட்சம். அம்பானிக்கு நீ தானே பினான்ஸ் கொடுக்குற? ஆமா, பெரிய ஆளு. இவரோட நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா குமரி கண்டத்துல ஆரம்பிச்சு அட்லாண்டிக் ஓஷன் வரையும் போயிட்டு இருக்கு. இவரோட கணக்கு வழக்கலாம் வேற மாதிரி. அது சொன்ன இல்ல, இருங்க வீடு அடிச்சு தொப்ப தனியா வந்துச்சு. இது இல்ல, நான் இந்த பாரு உன்னோட மனநிலை எப்படி இருக்கு? ஏன்னா உன்னோட போனை தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஃபிளைட் மோடு போட்டாச்சு. உன்னோட முதல் பொண்டாட்டி, 2வது பொண்டாட்டி, 3வது பொண்டாட்டி, 4வது பொண்டாட்டி, எப்படியானா நீ ஒரு 90 பொண்டாட்டி வரைக்கும் வச்சிருக்க. அத்தனை பொண்டாட்டி போன் அடிச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் இப்ப வீட்டுக்கு போய் என்ன பதில் சொல்ல போறேன்? பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. ஆனா உண்மையாலே எல்லா குரூப்லயும் இந்த மாதிரி ஆளுங்க. அன்னைக்கு அப்படிதான் போன் விஜய்னு வந்துச்சு, எடுக்கலான்ட்டு போனா எடுக்காத இரு அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்து இல்ல சொல்லிடி நான் வெளியே இருக்கேன் அப்படிங்கிறான்டா. அது ஏன் தெரியுமா? இன்னொரு பொண்ணோட போறப்போ இந்த பொண்ணு கால் பண்ணி வச்சிருவாங்க, பொண்ணு பேர் வந்தா மாட்டிப்பான் அந்த பொண்ணு. அதனால வந்து பையன் பேரை போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கான். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. தலைவா, உங்களை நம்பிதான் எங்க இருந்தாலும் போன் அடிக்கிறேன். பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல இவர் பேரு தான் விக்கி. நான் தாடா பிலிப்ஸ். ப்ரோ உங்களை தான் ப்ரோ தேடிக்கிட்டு இருக்கான். வந்ததாங்க ப்ரோ, என் பார்ட்னரை காணோம். என் பார்ட்னர் போன் பண்ண உடனே சம்பவம் சொல்றாங்களே. எப்ப பார்த்தாலும் புடி சொல்றான். குடிச்சிட்டு சும்மா இருந்தா பிரச்சனை கிடையாது. அவங்க அப்பாவோட ஒன்று சண்டை கிடையாது. என்ன இதுக்குன்னா ஜன்னலை திறந்து அவங்க வீடு, அவங்க அப்பா காலைல ஜன்னலை திறந்தானே, தம்பி என்னப்பா அவன் இப்படி பண்றான், நைட்டு குடிச்சிட்டு வந்து என்கிட்ட ஒத்தைக்கொத்த சண்டைக்கு வாங்கினாம்பா. இதுதான் தவறான விஷயம். சரி வாங்க, அதுதான் சொல்லிட்டு இருந்தான். காலைல ஒருத்தவனா RIP ஸ்டோரி போடுறான், ஒருத்தவனா HIV ஸ்டோரி போடுறான். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண பாருங்க. கேமரா பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நிப்பான். அப்படியே சில மாதிரி நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேட் ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு பெரிய முட்டாள் தெரியுமா? மார்ச் மாசம் நாங்க வரும்போது என்னை அவர் பிராங்க் பண்ணி இருக்காரு. அந்த பிராங்கே தெரியாம நான் பாட்டி ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்ணேன் அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு ஃப்ளாப் ஆயிடுச்சு.
இவங்க 2 பேத்தையும் பார்த்தா ஒரு பாட்டு தோணுதா? எங்காயினும் பார்த்தது உண்டோ? அவரு பெரிய ஆளுங்க. அவர் பெரிய கை. அதை விடுங்க, நீங்க அவர் சொன்ன மாதிரி பெரிய கை. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அவர் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் சொல்லுவாரு, ஆமா ப்ரோ சொன்னாரு. அடுத்து திருப்பி போனே 5 நிமிஷம் சொல்லுவாரு, ஆமா ப்ரோ சொன்னாரு. டிரான்ஸ்பரண்டா சொல்லிட்டு கரெக்டா 2:30 இருந்து சொல்லிட்டு இருக்காரு, 1/2 மணி நேரம். மணி இப்ப 5:30 ஆகும். ப்ரோ நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டாரு, பர்ஃபெக்டா பண்ணிட்டாரு எல்லாத்தையும். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அடுத்த ஒரு படத்துல நடிக்க போறாரு, அது ஒரு ஸ்டோரி வரும். நீங்க படத்துல நடிக்க ரொமான்ஸ் கிடையாது ப்ரோ, இது வில்லனா நடிக்கிறாரு. வில்லனா மட்டும்தான் ப்ரோ. நானும் பாத்திருக்கேன், ரொமான்ஸ் பாத்திருக்கேன். அது எனக்கு தெரியும். நீ தான் பர்மனன்ட் கேமராமேன் ப்ரோ. எங்க ஓடிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க, டெலிவரி எடுத்துடலாம். டாப்ல நீ உடைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள அடியில விட்டுட்டு இருக்காங்க. நீ வேற அடிச்சிருக்க, பாத்துக்க. இப்படிதானே? இப்படி எல்லாமே இப்படி வந்துருங்க, எல்லாருமே இப்படி வந்து எல்லாருமே இப்படி வந்து தூக்க போறோம். ஏய் யாரும் உடைக்க போறேன்? நீங்க உடைக்கிற பத்தி எனக்கு தெரியும். இப்ப இல்ல, இப்பதான் வெடிக்கணுமா? எல்லாம் திருட்டு. என்னடா வாடா காசு, வா வா அப்பி வா அப்பி வா. அம்மா ஓகே. அவர் என்னத்தை தூக்கணும்? என்னத்தை தூக்கணும்? மறந்துருச்சு. இதெல்லாம் எனக்கு பண்ணலையே. 2021 நான் வண்டி எடுத்துருக்கேன், அதெல்லாம் இப்ப பண்ணலையே. இல்ல இப்படி டெலிவரி எடுக்க விடலையே. 3, 2, 1 சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. 3, 2, 1. தெரியும்டா மாட்டா ஸ்ரீ, நீ உடைச்சு விடா ஸ்ரீ. சொல்லுங்க 3. சொல்லுங்க ப்ரோ. 3, 2, 1. முடியல. இப்போதைக்கு ஓபன் பண்ண மாட்டோம். கல்யாணத்துல போட அச்சதை போற மாதிரி போட வேண்டியதா? ஓகே 3, 2, 1. நாம ஜெயிச்சிட்டோம் பாரா. கடைசியில காசு கொடுத்து வாங்கி நிலைமைய பாத்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சு. இதுல கூட நம்மள ஏமாத்திட்டாங்க. நீ 2 வாங்கி வச்சிருக்க. எப்படி இருந்த மனுஷன்? ஸ்டார்ட் பண்ணு. மாப்பிள பொண்ணான கையில ஒரு ரேவ் பண்ணு, அப்பதான் அந்த வண்டி வேலை. இருந்தாலும் நான் ரொம்ப பெரிய நல்ல மனுஷனை காட்டணும் ப்ரோ. உண்மையில ரொம்ப நன்றி ப்ரோ. இல்ல என்னன்னா 45 நாள் வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்துடுச்சு. வந்து ஒரு 1 வீக்குள்ள நீங்க கன்ஃபார்ம் டெலிவரி கொடுத்தாகணும்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லோன் வந்து திருப்பி வண்டி போயிடுச்சுன்னா 4 மாசம் கழிச்சு தான் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ரோ. ஏதாவது ஒரு 5 நாள் வெயிட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி 40 நாள் அவர் வெயிட் பண்ண வச்சு, அவன் எனக்காண்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ல திட்டு வாங்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் லோன் ரெடி பண்ணி வண்டி எடுத்துருக்கோம். அவ்வளவு ரொம்ப நன்றி ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் இதானே, வேற யாருக்குமே இந்த மாதிரி இவ்வளவு நாள் வெயிட் பண்ண வச்சுருவாங்க. நாங்க என்னதான் எடுத்து முடிச்சாலும் என் மாப்பிள்ள ஆர்மோட சேர்ந்து ஒரு வாட்டி திருப்பி இதை தூக்கணும் ஒரு ஆசை. என்னடா தூக்கணும் ஆரம்பிப்போமா? செம்ம மாப்பிள்ள. ஆனா இப்பயும் ஒழுங்கா எடுக்க. இதோட ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டியை எடுத்து முடிச்சாச்சு. நீண்ட நாட்களுக்கு பிறகு, ஒரு போராட்டத்துக்கு பிறகு நம்ம நினைச்ச வண்டியை எடுத்தாச்சு. சோ இதோட இந்த vlog வந்து எண்ட் பண்ண போறோம். என்ன ப்ரோ எண்ட் பண்ணிடலாம்ல? எண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். நீ தூக்கு. நீ எனக்கு தெரியும், அதுக்கு எடிட்டிங்ல பீப்புல போயிடும். சொல்ல வராதீங்க. சொல்லுங்க. ஏதோ சொல்ல நான் இப்ப எதாவது சொல்லணுமா?
அதாவது தம்பி வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஊரு முழுக்க பேசிக்கிறாங்க கோயம்புத்தூரே கைக்குள்ள நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு. நாங்க கூப்பிட்டு நீங்க வந்த வரையும் பெரிய ஒரு சந்தோஷம். மேப் வச்சிருந்தேன். அதையும் தாண்டி எங்க அண்ணன் செம்ம பிஸி ஷெட்யூல்ல இருப்பாரு. அப்படி இழுத்து போடுங்க வந்ததுக்கு மிக்க நன்றி. அதுக்கு நான் லாய்க்கு கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் தொலைச்சுப்பேன். ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அண்ணன்ட்ட மறைக்கிற அதுல ஏதோ ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து நீங்க அடிக்க மாட்டீங்க. அண்ணன் சொந்த தங்க வீடிங்க ஊரை பாருங்க, சும்மா இருங்க. பண்ணாததுக்கே உங்களை கேஸ் போடுன்னு வந்துட்டாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போனா முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ள என் பண்ணிடலாமா? என் பண்ணிடலாம். வண்டி எடுத்ததுக்கு வாங்க என் பண்ணுவோம். எங்க போய் ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, வண்டி எடுத்ததுக்கு என் பண்ணுவோம் போய் எண்டு பண்ணுவோம் போய் அங்க. அப்பா இது உலக நடிப்புடா சாமி. வந்ததுல இருந்து சரக்கு 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 ஏன் ப்ரோ? அவன் ஏட்டா பஞ்ச போய் பேசுற, ஓப்பனா பேசுற. நடிகர் திலகம் எம்ஜிஆரே தோத்து போயிருவாரு. நான் அடிக்கிறது சுக்குமல்லி காப்பி அந்த விக்குதுல்ல, விட்டுட்டாரா? காலையில 12 மணியோட விட்டுட்டாரு. அதான் 12 மணி தான் அடிக்கிறது. இதோட இந்த vlog வந்து ஹெல்ப் பண்ணிடலாம். மாட்டிக்கிட்டீங்க அவ்வளவுதான். இதோட இந்த vlog ஹெல்ப் பண்ணிடலாம். இவன் என்னன்னா கூட்டிட்டு போய் சரக்கு கேட்டு